வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 60 உயர்ந்து ரூபாய் 928 விற்பனை. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் காரணமாக 11 மாதங்களுக்கு பின் விலை உயர்வு. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்ந்து ரூபாய் 50 விற்பனை. கடந்த 1ஆம் தேதி 29 ரூபாய் 50 அதிகரித்த நிலையில் ஒரே வாரத்தில் 144 ரூபாய் உயர்வு. திராவிட மாடல் 2.0 அமைவதற்கான ப்ளூ பிரிண்ட் தயார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நெகட்டிவ்களையும் பாசிட்டிவாக மாற்றி சாதனைகளை செய்திருப்பதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல் என்றும் பெருமிதம். அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கணும், நம்ம எந்த பாதையில டிராவல் பண்ணணும் என்பதற்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிச்சு இன்றைக்கு அதை அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 5 லட்சம் வீடுகள், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். மாவட்டம் தோறும் மனநல ஆலோசனை மையங்கள் மற்றும் சுகாதார காப்பீடு செய்து தரப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கிராமப்புறங்கள்ல கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வீடுகளும், நகர்ப்புறங்கள்ல 2 லட்சம் வீடுகளும் கட்டி தேவைப்படும் ஒவ்வொரு குடும்பத்தின் கைகளிலும் சாவியை ஒப்படைப்போம். வீட்டு வசதித்துறை 2030க்குள் அனைத்து அரசு பள்ளிகளிலும் 100% ஸ்மார்ட் வகுப்புகள் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஒவ்வொரு கல்லூரியிலும் AI ஆய்வகம் அமைக்கப்படும் எனவும் சமூக நீதி விடுதிகள் உள்ளிட்ட பல அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர். 2030க்குள்ள 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு AI கல்வியுடன் இணைக்கப்படும். ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் AI ஆய்வகம் உருவாகும். துறை ஒவ்வொரு பள்ளியும் அறிவின் ஆலயமாக இருக்கிறது. இடைநேற்றல் இல்லா மகாத்மா காந்தி பெயரில் தமிழகம் முழுவதும் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. காந்தி பெயர் மத்திய அரசால் நீக்கப்பட்டு வரும் நிலையில் 10 கிராமங்களில் உத்தமர் காந்தி திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என உறுதி. திட்டம் என பெயரிடப்படும். காந்தியடியுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய பெயரை நம்மளோட மாதிரி கிராம திட்டத்துக்கு சூட்டுகிறோம். இதோட முதற்கட்டமா 10 ஊராட்சிகள்ல இந்த திட்டம் இப்போதே செயல்படுத்தப்படும். காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீட்டிற்கு பின் தான் செய்த செய்கையை ரீக்ரியேட் செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் நடந்த சுவாரஸ்யம். காந்தியடியுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய பெயரை நம்மோட Let's give it up for CM. Thank you, sir.
சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 15,372 பேர் விருப்ப மனு. திமுக தலைவர் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என 1,473 விருப்ப மனுக்கள் அளித்துள்ளதாக திமுக தலைமை தகவல். அதிமுகவில் மீண்டும் இணைந்த வெல்லமண்டி நடராஜனுக்கு முக்கிய பொறுப்பு. அதிமுக அமைப்பு செயலாளராக வெல்லமண்டி நடராஜனை நியமித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாமல்லபுரத்தில் இன்று மகளிர் தின விழா கொண்டாட்டம். மகளிருக்கான தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதிகளை அறிவிக்கிறார் விஜய். தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு திமுக தலைமை ஏற்று இருப்பது போல புதுச்சேரியில் காங்கிரஸை தலைமை. பேச்சுவார்த்தைக்கு பின் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிக்கப்படும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் பேட்டி. கூட்டணி தொகுதி பங்கீடு சம்பந்தமாக இன்னும் முடிவு செய்யவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. நீண்ட நாட்களாக ஆளுநர் தமிழகத்தில் பணியாற்றியதால் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கருத்து. தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. வெகு விரைவில் நாங்கள் முடிவு செய்வோம். தாமதமாக எதுவும் காரணம் இருக்கான? தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. இல்லை, தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லையா? தேர்தல் அறிவிச்சோம்னா காலம் நிறைய இருக்கு. வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னமான அல்லது கூடுதல் தொகுதியா என ஆலோசித்து வருகிறோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைத்ததும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேட்டி. எப்போ ஒப்பந்தம் திமுகவோட? இப்பதான் பேசிட்டு இருக்கோம். அது கூடிய விரைவில் செஞ்சு தானே ஆகணும். கூடுதல் தொகுதியா தனி சின்னமா சார்? கூடுதல் தொகுதி நிக்கிறீங்களா? அதெல்லாம் நாங்க அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. தனி சின்னமா உதயசூரியனா சார்? அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் திமுக, காங்கிரஸ் மற்றும் தேமுதிக வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு. அதிமுக, பாமக வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட ராமதாஸ் பாமக வேட்பாளர் சுவாமிநாதன் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிப்பு. சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் மனுக்களை நிராகரித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ஸ்வே இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்து அசத்தல். தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவிலும் சாதனை படைக்கப் போகிறார்கள். யுபிஎஸ்சி தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற மாணவர்களின் தேர்ச்சியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியும் இதுவரை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஏன் நிலுவையில் உள்ளது? குஜராத்தில் உள்ள தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்ட வழக்கு தொடர்பான அறிக்கைகள் நிலுவையில் இருப்பதாக புலன் விசாரணை அதிகாரிகள் விளக்கம். அரசு துறை ஊழியர்களுக்கு இணையாக பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்க அரசின் ஒப்புதல் கட்டாயம். அரசு துறை ஊழியர்கள் போல் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரும் சரணடைய மார்ச் 13ஆம் தேதி வரை அவகாசம். குற்றம் சாட்டப்பட்ட அஸ்வத்தாமன் உட்பட 12 பேர் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மறு உத்தரவு வரும் வரை தொலைக்காட்சி ரேட்டிங்கை வெளியிட 4 வாரங்களுக்கு தடை விதிப்பு. ஈரான் மீதான போர் காரணமாக மத்திய அரசு முடிவு. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 10 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலை கைது செய்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. இந்திய வேளாண் பொருட்களை ஏற்றுமதி சார்ந்ததாகவும் உலக அளவில் போட்டித்தன்மை கொண்டதாகவும் மாற்ற வேண்டியது அவசியம். டெல்லியில் நடந்த விவசாயம் மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் மோடி பேச்சு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிராக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டம். மேற்கு வங்க மக்களின் வாக்குரிமையை பறிக்க தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சதி செய்வதாக குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலத்தில் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. ஈரான் உயர் தலைவர் காமினி கொல்லப்பட்டது தொடர்பான வீடியோவை வெளியிட்டது இஸ்ரேல் ராணுவம். தெஹ்ரானில் நிலத்துக்கு அடியில் காமினி பதுங்கியிருந்த இடத்தை தகர்த்த அதிர்ச்சியூட்டும் வீடியோ வெளியீடு. வளைகுடா போரால் T20 உலகக்கோப்பையில் கலந்து கொண்ட மேற்கிந்திய தீவுகள் அணி நாடு திரும்ப முடியாமல் தவிப்பு. சிறப்பு விமானத்தை ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்க உள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தகவல். ஆசிய கோப்பை போட்டிக்கு முன்னதாக தேசிய கீதம் ஒலித்த போது அமைதியாக நிற்காமல் ராணுவ ஸ்டைலில் சல்யூட் அடித்த ஈரான் மகளிர் கால்பந்து அணி. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலுக்கு எதிராக நாட்டை பாதுகாத்து வரும் ஈரான் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை. ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் 198 ரன்களில் சுருண்ட இந்திய அணி. முதல் நாள் ஆட்ட முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 96 ரன்கள் எடுத்துள்ள ஆஸ்திரேலியா. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய அரையிறுதிப் போட்டி ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்தில் 6.5 கோடி பார்வைகளை கடந்தது. இதுவரை நடைபெற்ற நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்புகளிலேயே இதுதான் அதிகபட்சம் என ICC தலைவர் ஜெய்ஷா மகிழ்ச்சி. இரண்டாயிரத்து 26 IPL கிரிக்கெட் தொடருக்கான சென்னை மும்பை அணிக்கான புதிய ஜெர்சி அறிமுகம். இரு அணிகளின் புதிய ஜெர்சியின் புகைப்படம் இணையத்தில் வைரல். சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் தமன்னா நடிப்பில் உருவாகி வரும் புருஷன் திரைப்படம். படத்தின் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டது படக்குழு.